வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. கேம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் வரை பார்வதி, பார்வதி, பார்வதின்னே போயிட்டு இருந்தது இல்ல. பார்வதி தனியா வருவாங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட திவாகர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இல்ல கம்ரு கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கேமரா திருப்புனா, இங்க மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பார்வதிய பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எங்கும் பார்வதி அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இப்ப கேமரா வந்து சாண்ட்ரா பக்கம் திருப்புனா பரவால்ல. இவங்க கேமையே சாண்ட்ரா பக்கம் திருப்புற மாரி இருக்குல்ல. ஏன்னா வந்த 2 ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, சாண்ட்ரா, சாண்ட்ரான்றாங்க. சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? இங்க நேத்து நைட்டே பார்த்தீங்கன்னா, இங்க முன்னாடி வந்துருவோம், டாப் 5 போயிடுவோம், டைட்டில் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் லேசா கில்லி விட்டுடுச்சு. என்னன்னா, எல்லாருமே பாட்டு பாடுறாங்க உள்ள உட்காந்து, கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா வழக்கம் போல ஷர்ட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப இங்கே கேமரா ஒரே இடத்துலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 இடத்துல தான் ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கிருந்து கேமரா கட் பண்ணா அந்த பக்கம் தான் போகணும். நிச்சயமா போகும்ல. இது வெளியே இருக்கிறவங்கலாம் பார்த்தா, என்ன ஒட்டுமொத்த வீடும் ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கல்லெஞ்சக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவாங்களோ மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அந்த பயம் வந்து பார்க்கும்போது சிரிப்பா தான் இருந்தது. நினைப்பாங்களா மக்கள் அப்படின்னா, நினைக்கிற மக்களும் இருக்க தானே செய்வாங்க. இவங்க கேம் மோசமா இருக்கு, சாண்ட்ரா இது பர்பஸா பண்றாங்களா, ட்ராமா பண்றாங்க அப்படின்னு பார்க்கறது வேற க்ரௌடு. அவங்களுக்கும் ஒரு க்ரௌடு, ஆமா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இப்போ அப்படி பண்றாங்கன்னா அதை எப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சுபிக்ஷா வந்து டிஷ்யூலாம் எடுத்துட்டு வந்தாங்க, சாப்பிடும் போது எடுத்துட்டு வந்தெல்லாம் கொடுத்தாங்கல்ல. அது நேற்று பார்க்கும்போது ஒரு ட்ரமாட்டிக் ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அடுத்து கட் பண்ணா இவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன்லாம் வருது. இங்க வந்து இல்ல தப்பா போகும் வெளியில அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ தப்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்சியஸ் தான் வராங்க. இப்போ இது எப்படியாவது பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்கல்ல. அப்படி என்ன முடிவு பண்றாங்கன்னா, போய் கேட்போம் சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வர அப்படி வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன பிரச்சனைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க 1 2 3 அப்படி சொல்லிட்டு அடிக்கிட்டே போறாங்க. இப்போ அதுல இது ரிஜெக்டட், இது ரிஜெக்டட், இது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தள்ளிட்டு வராங்க. அதுல ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற மாதிரி போட்டுடுறாங்க. இப்போ திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் ஆவாது, அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேற. நான் திவ்யாவை வச்சு ரஜன் கூட சேர்த்து ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, அதுதான் மோசமா இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இவங்க சொன்னது வந்து இன்னொன்று விக்கல்ஸ் வந்து இவங்க பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் வந்தது இல்லை, அப்போ வந்து கனி கூட அன்னைக்கு நைட் உட்காந்து பேசும்போது மக்கள் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு சிரிப்பு தாங்க வருது, இந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாதுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ நேரடியாகவே வந்து இங்கே சாண்ட்ரா கிட்டே சொல்கிற அப்படி நீங்கள் அதை வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறீங்களோ, நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், வேறு யாரும் உங்ககிட்ட இது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த டவுட் வர்றது இயல்பு தானே, நான் அப்படி நினச்சி தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போகும்போது இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்து உள்ளே போயிட்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ ஒவ்வொன்றா அடுத்தடுத்த லெவல் போகும்போது இது உண்மைதானா அப்படிங்கிற அந்த டவுட் வரும்ல, அது இயல்பு தானே அப்படின்லாம். ஏன்னா அப்படிதான் கன்வே ஆகுது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற அப்படின்னும் போது அவங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டர் ரெக்கார்ட்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது, அவங்க தான் எனக்கு பேட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இதெல்லாம் வந்து நான் ஃபேக்காக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவங்க டக்கு டக்குன்னு வந்து பிளிங்க் பண்ணுறாங்க ஐஸை. இது ஏமா இதுவும் உருட்டாமா அப்படிங்கிற மாதிரியான டவுட் அங்கே தான் நமக்கு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டோன் பேசுறது வேற. நார்மலாகவே இவங்க என்ன மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். தமிழ் பிரச்சனை அப்படிங்கிறது வேற, ஆனால் நார்மலாக ஒரு டோன் இருக்குல்ல, அந்த டோனில் பேசினா வேற. இவங்க வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. சீரியலில் டைரக்டர் கூட ஒத்துக்க மாட்டாங்கம்மா, ஒன் மோர் போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அந்த பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த டோனில் அவங்க பேசும்போது நான் அதெல்லாம் ஏமாத்தல, சரிங்க ரெஸ்ட் ரூமே போகிறேன்னு வச்சிங்களேன், விட மாட்டிங்களா, அதுனா வந்து அப்பயே வந்து பேசி ஆகணுமா, அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. அப்படின்னா இல்லையா அப்படின்னு சொல்கிற அந்த டவுட்டும் வரதான் செய்யுது. ஸோ அதை வந்து இவங்க சிரிச்சுட்டு அப்படி கடந்து போகிறாங்க. அடுத்து கனியோட இந்த மூஞ்சியை பார்த்து பேசலையேம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்துக்கு வரும்போது அப்போ ஒரு உருட்டு ஊட்டினாங்க பாருங்க சாண்ட்ரா. அதாவது கனிக்கும் இவங்களுக்கும் ஆவாது, 2 பேருக்கு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக தெரியுது. அதை வந்து விக்ரம் இன்னொரு இடத்துல வினோத் கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தா அப்படி, இவங்க 2 பேரும் பிரச்சனையை விடுங்க, அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, 2 பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை, அது நார்மலாக இருக்கிறது தான், எனக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதே போல தான் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னாரு. இது கரெக்ட், ஆமாம் அதுதான் இருக்கு. ஆனால் சாண்ட்ரா என்ன உருட்டினாங்கன்னா, எனக்கும் அவங்களுக்கும் ஆவாது, இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி, அதாவது நல்லது சொல்ல வராங்கல்ல, மைக் போடல நான் பனிஷ்மெண்ட்டுன்னு,
அப்படி வந்து வராங்க, சாரி சொல்லணும். சரி, மூஞ்ச பார்த்தா சாரி சொல்றதுக்கு அவங்களுக்கு சங்கோஜமா இருக்குமே அப்படிங்கிறதுனால அப்படின்றாங்க. இது கேட்கும் போதே சிரிப்பா இருக்கு. ஆஹா, அப்படியா? வில்லத்தனம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டா பண்ணிடணும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடாது. இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ப்ரோமோல நம்ம பார்க்கும்போது வினோத் வந்து கொதிச்சுட்டு இருந்தார்ல, அந்த இடத்துல வந்து வினோத் சொல்றாரு அங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, இதெல்லாம் நம்பவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடமும் அவுட்டு. ஃபர்ஸ்ட் அந்த பீரியட்ஸ் விஷயம் சொன்னது அது கொஞ்சம் இது. இன்னொரு பார்த்தீங்கன்னா எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் கேஸுக்கு போறாங்க திவ்யாவோட. இந்த மாதிரி அப்பா இறந்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ண வந்தா, இது நான் காமெடியான்னு கேட்டேன், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வினோத்துக்காகவும் சுபிக்காகவும் இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அது எடுத்துட்டு வரல அந்த லிஸ்ட்டை. அடுத்து இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரா கேட்குறா, பிரஜன் வெளியே போயிருக்கிறா அப்படின்னு நான் அழுதுட்டு இருக்கிறேன், அப்பயே ட்ரெஸ் அடுக்கணும் அப்படிங்கிறா, அப்பயே பெட் வேணுங்கிறா, அப்போ நான் போவும் தானே பார்த்துட்டு இருக்கிறா இவ அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மேட்டரை சொன்னாங்க. அதையும் இங்கே பெருசாக எடுத்துக்கல விக்கல்ஸு. விக்கல் ஸ்ட்ராங்காக அங்கே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சம்பவம்னா அது விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, போட்டு விட்டாங்க. ஏன்னா அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தலைவலின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, யாருக்கு பால் ஊற்ற போகிறான் மனுஷனா இவன், பைத்தியம் அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை அழுதுட்டு இருக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற பைத்தியம் அப்படின்லாம், மனுஷனா நீ அப்படின்லாம் பயங்கரமாக கேட்டிருப்பாங்க. ஒரு நாள் வந்து மறக்க முடியாத நாளாக மாறுண்டா உனக்கு, உனக்கு நான் காட்டுறேன்டா அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் வாங்கினவர் ஒரு திட்டெல்லாம். இப்போ அந்த சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தில் வந்து திவ்யா வந்து அப்போ விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாருமே வந்து வச்ச விமர்சனம் அதுதான், என்னங்க வார்த்தையை விட்டது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா, நான் திவ்யாவை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, கதற அடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன என்ன இதுன்னு சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்கு இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நம்ம கேட்டிருந்தோம். இப்போ அதை தான் இவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு விஜேஎஸ் வந்து சேது அண்ணா வந்து ஒரு க்ளூ கொடுத்தாரு, உங்களை வச்சு கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ புரியல, அதுக்கு அப்புறமா தான் யோசிச்சு பார்க்கும்போது தான் எல்லாம் புரியுது. திவ்யாவே அதுக்கப்புறமா சொல்கிறா, அம்மா நான் ட்ராமா தான் பண்ணேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம வந்து கனியை போட்டு அடிக்கிறோம் தெரியுமா, எங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு நம்ம ஒரு கேஸை எழுதிட்டு நூல் பிடிச்சி போனாலும் அது கடைசியாக போய் நிற்கிற இடம் கனியாக இருக்குது, அந்த அன்பு கேங்காக இருக்குது, அதனால தான் வந்து கனியை அடிக்கிறது. இப்போ பாருங்க, ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு பர்பஸாக இவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அப்பயே விஜேஎஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். ஏன்னா மாத்திரை டாக்டர் அனுப்பணும், செக் பண்ணாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, நீங்கள் போட அப்புறமா பால் கூட சுபிக்ஷா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நினைக்கிறேன். போட்டிங்களா மாத்திரையா அப்படின்னா, மாத்திரை போடல, தலைவலின்னா நீ மாத்திரையை போட்டிருக்கணும். ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து நீ மாத்திரையை போடாமல் இருக்குன்னா அப்போ தலைவலின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு அடிச்சிருப்பாரு. நான் முடியலன்னா இங்கே வந்துடுறியா ஸ்டேஜுக்கு அப்படின்லாம் கூட கூப்பிட்டுருப்பாரு, பக்கில்ல அப்படின்லாம் கூட வச்சு செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆக காரணம், ஒரு ஆங்கிளில் பார்த்தா இது கரெக்டு தானே. இங்கே வந்து இப்போ சாண்ட்ரா பிரச்சனை திட்டமிட்டு அவங்க கூட வச்சுக்கிட்டாங்களா கைக்குள்ள அப்படிங்கிறது வேற, இவங்க 2 பேரும் தான் போயிட்டாங்க நின்னாங்க, ஏன்னா அப்போ கேங்காக இருந்தால. ஆனால் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் அது ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு ஏற்கனவே. இப்போ அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. திவ்யா என்கிட்ட இது மாதிரி தலைவலி வந்து தலைவெல்லாம் வலிக்கல, கனியும் எஃப்ஜேவும் வந்து ஜெயிலுக்கு போகல அதுக்கு முன்னாடி. அப்போ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் போகாமல் இருந்து கடைசியாக தான் போனான். அதே போல் கனி ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போக சொல்லும்போது கனி ஜெயிலுக்கு போகல, ரொம்ப நேரம் இழுத்து பேசி பிக் பாஸ் கிட்ட பேசணும் அது இதுன்னு இழுத்துருக்குறாங்க. ஸோ அது 2த்தையும் காரணம் காட்டி தான் திவ்யா வந்து நான் போக மாட்டேன், அவங்க 2 பேர் போகல, இப்போ நம்ம மட்டும் எதுக்கு போனோம், அதனால தான் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொன்னாங்களாம். அதை சாண்ட்ரா வந்து இங்கே போட விக்கல்ஸ் வந்து கடுப்பாகிறாரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாரு, வினோத் கிட்ட சொல்கிறாரு, கன்னி கிட்ட சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கு. அப்படி இதை வந்து விடக்கூடாது, இதை வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அப்போ பேச்சு வாங்கினது நான் தானே, மனுஷனானிலாம் என்ன கேட்டாங்களே அது கேட்கறதுக்கு காரணம் அவங்க பண்ணது தானே. அப்போ அவங்களே வச்சு இவங்க ஒரு கேம் ஆடி இருக்காங்கன்னா அதை 2 பேரும் அட்ரஸ் பண்ண வைக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது, இப்போ வினோத் ஆகட்டும், சுபிக்ஷா ஆகட்டும், கனி ஆகட்டும், இவங்க 3 பேருமே சாண்ட்ராவை நம்பலை, சாண்ட்ராவை ஃபுல்லாக நம்ப முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க மற்ற விஷயங்கள்ல. இந்த விஷயம் சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்கும், தப்பு இல்லை, ஆமாம் இல்லை, விஜய் சேதுபதி சார் அன்னைக்கு சொன்னார்ல, அதனால தான் பாருங்கள் தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க, காஃபி கேட்குறாங்க, அதை கூட கொடுக்க மாட்டாங்களே சொல்லிட்டு இந்த பக்கம்லாம் கேட்டிருக்கணும். அவரு அதை ஒரு பெரிய மேட்ராகவே எடுக்காமல் போட்டு பொழந்தாரு. அப்போன்னா வந்து திவ்யா மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 2 பேரையும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வினோத் வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்படி இந்த மாதிரி அழுது தனியாக போயிட்டு இருக்கிறாங்க, இது எங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எங்கள் கேம் எவ்வளோ மோசமாக போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்படி மக்கள் தெளிவாக பார்க்குறாங்க,
சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்ல வேண்டியதானங்க நீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது அவங்க வந்து மக்கள் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சில விஷயம் கரெக்டாக நீங்கள் சொன்னாதான் பார்ப்பாங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். எதுக்கு பண்ணுறாங்கன்னே புரியாமல் தான் பார்ப்பாங்க. இப்போ இதில் திவ்யா அந்த பண்ண தப்பு இருக்கட்டும். ஏன்னா இப்போ திவ்யா மேலே இவங்க எழுதுகிற எல்லா கேஸும் ஓகேங்க, அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ கபோர்டு கேட்டது, அப்புறம் வந்து இந்த தலைவலின்னது, இது எல்லாமே ஓகே. ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து இடிக்குது. என்னன்னா, இது கட் பண்ணா அமித் கூட வந்து உட்காந்து இன்னொன்று நான் சொன்னேன்ல, பார்வதி கிட்ட இருந்து கேமே வந்து சாண்ட்ரா பக்கம் திருப்புறாங்கன்னு. ஏன்னா அமித் வந்த புதுசுல பார்வதின்னு தனியா உட்காந்துருந்தாரா, இப்ப பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கூடவே இருக்கிறாரு வந்து தனியா. அது ஒண்ணு பார்க்க முடியுது. இப்ப இவங்க அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க தனியா விக்ரம் கேமை பத்தி. விக்ரம் வந்து பயங்கரமான டுபாகூரு. இந்த டுபாகூர் வந்து எமோஷனல் கேம் தான் ஆடுறா. அப்படி நான் வந்து கேம்ல அழ வச்சுட்டேன், அவன் டார்கெட்டே கிடையாது, அந்த சீக்ரெட் டாஸ்க்ல அழுதுட்டா. அப்படி அதுக்கு நான் அழணும்னு சொல்லிட்டு பிரஜன் போற வரை அந்த வைராக்கியத்தோட இருந்து என்ன அழுதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த விஷயமே அவர் விட்டு போச்சு, அந்த வெறியை அடங்குச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையும் கூட ஓகே, கரெக்டு தான், ஆமா, ஒரு வகையில் அதை பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு அடுத்து பிரஜனை எடுத்துட்டு வராங்க. பிரஜன் திவ்யா அந்த நெக்லஸ் டாஸ்க்ல பேசி சிரிச்சு நைட்டு இவங்க படுக்க போயிட்டாங்களாம். அவர் தூங்குற நிலைமை இருக்கு, ஆனால் அவர் போல பிரஜன்னு திவ்யா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்து ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சா அப்படிலாம் சொல்ல, இங்க அமித்தே வந்து என்னங்க அப்படியெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னா அவருன்னு நினைச்சிட்டாரு. சாண்ட்ராவை பார்த்து சிரிச்சதா சாண்ட்ரா கேஸ் எதிராங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டாரு. அப்புறம் இவங்க வந்து இல்லைங்க அங்க பத்தியா, அவங்க 2 பேரும் பத்தியா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த 3 பேருமே ஒரே டீம், விக்கல்ஸா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இவங்க ஆப்போசிட் டீம்ல இருக்கிறாங்க. அந்த வாரம் ஃபுல்லா வந்து சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கோவமா இருந்தாங்க பிரஜன் மேல. இப்ப 2 பேரும் நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அந்த மாதிரி அது எனக்கு அப்படிதாங்க ஃபீல் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உலக நாயகனை விட பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டாங்களா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இல்லை என்ன ஆங்கிள் பாக்குறாங்க, ஹீரோவா பாருங்க, என்ன வேணா பாருங்க, அது உங்க பார்வை சம்மந்தப்பட்டது. ஆனா இன்னொரு பெண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க கேஸ் எழுதும் போது இதுவரை இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்டைரக்டா பூடகமா பிரஜன் உறவு திவ்யா உறவை கொச்சப்படுத்துற மாதிரி. இப்ப அது இன்னொருத்தருக்கும் அப்படிதான் தோணுது, அதனால்தான் அவர் சிரிச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் கேஸ் எழுத அமித் வந்து சாச்சா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அது அப்படி தோணுருக்குங்க அப்படிலாம் சொல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்றாங்க. இப்ப மற்ற விஷயங்கள்ல இவங்க கேம் ஆடும் போதும் நெகட்டிவா இருக்கும் போதும் கூட ஓகே, ஆடி தொலைங்க கேமை, நெகட்டிவாது அப்படியாவது சுவாரஸ்யமா வருதா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் போறது இருக்குல்ல, அது கேஸ் எழுதும் போது, ஃபேக்கா ஒரு கேஸ் எழுதும் போது அது மோசமா இருக்கு. அந்த விஷயத்த மட்டும் ஏத்துக்கவே முடியாது யாரு பண்ணாலும். ஸோ அதுக்காக போட்டு புலகணும், சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த விடுற மாதிரி தெரியல. திவ்யா மேல வேற கேஸ் ஆட் ஆகிட்டே போயிடுது, இவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட வந்து கேம்காக இல்லை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதெல்லாம் போகலாம். ஆனால் பிரஜனோட சேர்த்து வச்சு ஒரு கேம் ஆடுறது, அதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு கண்டஸ்டன்ட் இப்படி பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மோசமா இருக்கு அந்த கேமு. அது எபிசோட்ல வராதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வரல, கட் பண்ணி தூக்கிடுறாங்க அப்படின்னா அப்போ கேமை ஃபுல்லாக சாண்ட்ரா பக்கம் திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.